கட்சி திரைப்படத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெளிவாக நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த படம் லைக்காவே எதிர்க்கிறாங்களா, படத்தை எதிர்க்கிறாங்களா? இதுதான் இங்கே நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டியது. இப்போ ஒன்று நீங்கள் கவனிங்க, டெரரிஸ்ட், மல்லி, இந்த இனம் 3 படத்தையும் எடுத்தவர் சந்தோஷம். ஒவ்வொரு படத்தையும் நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் மிகச்சிறந்த இயக்குநர்களோட ஒளிப்பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. துப்பாக்கியில் முருகதாசோட, இப்போ அஞ்சான் லிங்குசாமியோட, ராவணன் மணிரத்னத்தோட, இப்படி எல்லாரோட. ஆனால் அந்த அவர் சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செஞ்ச படங்களையெல்லாம் நாங்கள் திரையிடக்கூடாது யுத்தமா நுட்பமாக நீங்கள் பாருங்க. சந்தோஷ் சிவனுங்கிற ஒரு ஒளிப்பதிவு கலைஞரோட எங்களுக்கு எந்த முரணும் இல்லை. ஆனால் என் விடுதலை போராட்டத்தை பற்றி அந்த கலைஞர் வைத்திருக்க கருத்தியலோட நாங்கள் இது முரண்படுறோம். அந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன். அப்படி நீ தவறாக பதிவு செய்யக்கூடாதுங்கிற. அதுக்காக அஞ்சான் படத்தில் எப்படி நீ இனம்ங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு நீ என் இனத்துக்கு எதிராக எடுத்துட்டு நீ இப்படி ஒரு படத்தை எடுத்து நான் போராடி படம் ஒழித்தல் இருக்கு. இந்த லைக்கா மாநாட மயிலாடாங்க நடத்துச்சுல, அப்போ ஆயிரக்கணக்கான என் மக்கள் கைதட்டி கோடி கோடியாக காசு கட்டி கொடுத்தாங்கல்ல. இவ போல ஒரு இனத்துறையை எதுக்கு நீங்கள் இங்கே போய் பார்க்குறீங்க? ஏன் போராடல? ஏன் தடுக்கல? இளையராஜா கச்சேரி கொண்டு நடத்தினாங்களா ஐயா, இளையராஜா கச்சேரியை அப்போ இதே மாதிரி தான் லைக்காக தான் நடந்துச்சு. ஏன் நீங்கள் தடுக்கலை? இங்கிலாந்து இந்த இலங்கை இப்போ கிரிக்கெட் அடிச்சு லைக்காக தானே விளம்புதாரு, அவர் தான் நடத்துனாரு. ஏன் நீங்கள் எதிர்த்து போராடலை? கத்தின்னு ஒரு படம் இப்போ தமிழ்நாட்டு எடுப்பாரோ அப்போ போராடலாம்னு கொடுத்துட்டு இருந்தீங்களா எல்லாரும்? லைக்கா நிறுவனத்தை எதுக்கிறியா, படத்தை எதுக்கு? இந்த படத்தில் நடித்த முருகதாஸுக்கும் லைக்காவுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம்? வெகுளிகள் தெரியல. வர்ணாங்கிற ஒருத்தர் ஏற்கனவே எடுத்துக்கிறாரு, அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு, வில்லு படம் எடுத்துக்காரு, கூப்பிடுறாருன்னு போய் நடிக்க விட்டாங்க. இவர் பணத்துக்காக பொருளாதார வசதி இல்லாதனால லைக்காவை சேர்த்துக்கிட்டாரு. இதுல உங்களுக்கு முதல்ல நீங்க இவ்வளவு காலம் போராட்டத்துல மூழ்கி கிடக்கிற எனக்கே லைக்கா போனது வச்சது இந்த இதெல்லாம் தெரியல. நீ முதல்ல என்ன சொல்லியிருக்கணும்? அனுப்பி இப்படி ஒரு இருக்குன்னா அப்பயே கூப்பிட்டு விஜய் நடிக்காதீங்க, முருகதாஸ் இந்த படத்தை இயக்காத, அவர் கருணாவை கூப்பிட்டு லைக்கா விட்டு வெளியில வந்தா எடுங்க, இல்லை எடுக்காதீங்க, படத்துக்கு பிரச்சனை வந்துருக்குன்னா ஒரே நாள். விஜய்க்கு முருகதாஸுக்கும் தயாரிப்பாளர் கிடைக்காம லைக்கால் நடிக்கிறாங்க. தொடக்கத்தில் விட்டுட்டு முக்காவாசி படம் முடியும் போது கத்தி படத்தில் இருக்குன்னா நீங்க லைக்கா நிறுவனத்தில் இருக்கிறீங்களா, விஜய் இருக்கிறீங்களா, படத்தில் இருக்கிறீங்களா? உங்க நோக்கம் இந்த சண்டியர் பட கதை தான். இந்த படத்துல விஜய் முருகதாஸும் இல்லை, சாதாரண புதுமுகம் புது இயக்குனர். எதிர்த்து போராடி இருப்பீங்களா? அது பதில் சொல்லுங்க. யாராவது போராடி இருப்பீங்களா? அன்னைக்கு கமல்ஹாசன் நடிக்கும்போது சண்டியர் பெரியதா இருந்தது, சாதாரண ஒரு நடிகர் நடிக்கும்போது சண்டியர் பெருசா இல்லை. அப்ப நீங்க லைக்கா நிறுவனத்துக்கு எதிராக போராடுவோம், வாங்க அங்க போராட்டத்தை தொடங்குங்க. அட்டையை பாவிக்காதீங்க, நொறுக்கி போடுங்க, அவர் நிறுவனங்களை முற்றுகிடுங்க. அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நானும் போராடுறேன். படத்தை ஒழிச்சுப்புருன்னா விஜய் அழிச்சுப்புரு, முருகதாஸ் அழிச்சுப்புரு, பாரிவேந்தர் அழிச்சுப்புரு, காந்தியை ஒழிச்சுப்புரு, யாரும் வச்சுப்புரு. எல்லாரும் பகையாளியாக்கிட்டு இருக்கிறதே தமிழ் தேசிய இனத்துல கொஞ்சம் பேர் தான் உயர்ந்த நிலையில் இருக்கான். எல்லாரையும் கொண்டுட்டு இன்னைக்கு தான் இந்த இனத்துல ஒருத்தன் உச்ச நட்சத்திரமா உயர்ந்த நடிகனா வளர்ந்து வரான். இவளால எம்ஜிஆரை கொண்டாடணும் 50 வருஷம், அப்புறம் 30 வருஷமா ரஜினிகாந்தை கொண்டாடணும். இன்னைக்கு தான் அந்த இடத்துக்கு ஒரு தமிழ் உள்ள வரான். அவனை கொண்டுறான். இதான் வேலை. சுத்த பைத்தியக்காரன். கத்தி படம் கருத்து என்ன? கத்தி படம் என் மொழிக்கு இனத்துக்கு எதிராக வந்தா நீங்க எல்லாம் யாரும் தெரியல. நானே ஒரு ஆள் போராடி நிற்பேன். அது இடம் படம் இனத்துக்கு ஆதரவான படம், எதிரான படம், அவசியமான படம். அடுத்ததா சீமான் சார் மேல பரவலா பேசப்படுற ஒரு குற்றச்சாட்டு, நான் வந்து சீமான் சாருக்கு வந்து விஜய் வந்து கால்ஷீட் கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய செய்தி. இதுக்கான ஒரு பேர் இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லை. 3 வருஷம் காக்க வச்சுட்டு நடிக்கல. நியாயமா பார்த்தா அவர் மேல எனக்கு கோபம் தான் இருக்கு. 3 வருஷம் காத்திருந்தேன், நடிக்கல. அது தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழனா ஒரு ஒரு நியாயமானவனை காப்பாற்ற முடியும். உண்மையிலே அவன் குற்றவாளின்னு சொல்லுங்க, நானே படத்தை நிறுத்து. இதெல்லாம் கொடுமை இல்லையா? ரத்த சரித்திரா படத்தை நடிச்சிருக்காரு சூர்யா. அவர் கூட நடிக்கிற துணை சக நடிகர் வந்து அந்த விவேக் ஓபராய் போயிட்டாரு இலங்கை. சூர்யாவை அனுப்பி வச்சாரு. அவன் போயிட்டான். அவன் போய் ராஜபக்சேவோட நின்றுட்டு வந்துட்டான். ஒன்னு இந்த படத்தை நிறுத்திருந்தேன். சூர்யா என்ன பண்ணான்? அசின்னு போய் கண்ணாடியை போட்டோம், மகனோட போய் நின்றுக்கிட்டு அவர் ராஜபக்சேவோட சுற்றி நின்றுட்டு வந்துருச்சு. உடனே அது பாதி படத்தில் போயிட்டு வந்துருச்சு. காவலன் படத்தை நிறுத்திடு, விஜய் நிறுத்தி, விஜய் அனுப்பிட்டு போயிட்டு எப்படி சுற்றி பார்த்துவாங்க. பொறுப்புடவோடு இது பண்ணணும். சும்மா வெறும் தகராறு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அது ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை வழிநடத்தி பலாயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்றிணைச்சு முன்னெடுத்து போகிற ஒரு தன்னுடைய வேலை அது இல்லை. ரொம்ப கவனமாக செய்யணும். லைக்காவை நான் இப்போவே எதிர்க்கிறேன். கத்தி படத்தை எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நான்